வேல்முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பிரணாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் தொடரைய சரம் சற்றும் எம்பெருமான் கருணை முழுமைப்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுந்தர் திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி வருஷப்படி பாடல் 1086 அகில நரும் சேர் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடு சமர்ப்பிப்போம். முருகாட்சி இந்த பாடல் எம்பெருமானை துதிக்க பாடப்பெற்ற பாடல். ஒரு இணக்கமான வேண்டுதலோடு துதிக்கின்ற பாடல். முருகா, ஏனல் விளைவால் தன் லலிதவில் சிங்கார தனமுரு சிந்தூர நம சரண என்று ஓத அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். பாடலுடைய சந்த குறிப்பு தனதனனன் தான தன தனனந்தான தன தனனந்தான தனதான. பாடலை பார்த்தலாம். அகில நரம் சேரும் மிருகமதமும் தோயும் அச்சலம் இரண்டாலும் இடை போம் என்று அடியில் விழுந்த ஆடு பரிபுறம் செம் சீர் அது அபயமிடும் கீதம் அமையாதே. நகமிசை சென்று ஆடி வனஜர் சந்தானம் நவையற நின்று ஏனல் விளைவாள் தன் லலித அவிர் சிங்கார தனமுரு சிந்தூர நம சரண் என்று ஓத அருள்வாய். பகலிரவு உண்டான இருவரும் வண்டு ஆடும் பரிமள பங்கேறுகனும் வாலும் படிக நெடும் பார கடம் தடம் கம்பீர பனை முகம் செம்பால மணி மாலை முகப்படம் சிந்தூர கரியில் வரும் தேவும் முடிய அறம் தேவி உடன் ஆட முழுது உலகம் தாவி எழு கடல் மண்டு ஊடி முடிவினும் அஞ்சாத பெருமாடின்னு முடிக்கிறார். முதல் பகுதியில் அகில நரும் சேரும் மிருகமதமும் தோயும் அச்சலம் இரண்டாலும் இடை போம் என்று அடியில் விழுந்து ஆடு பரிபுறம் செஞ்சீர் அது அபயமிடும் கீதம் அமையாது. நகமிசை சென்று ஆடி வனஜர் சந்தானம் நவையற நின்று ஏனல் விளைவாள் தன் லலிதாவிர் சிங்கார தனமுரு சிந்தூர நம சரண் என்று ஓத அருள்வாயேன்னு முதல் பகுதியில் சுவாமி முடிகிறார். அதாவது அகில நரும் அப்படின்னா முழுமையான அல்லது முழுமையும் நறுமண கலவையும் கஸ்தூரியும் தோய்ந்துள்ள மலைகள் கொங்கைகள் இரண்டால் இடை ஒடிந்து போகும் என்று பாதத்தில் விழுந்து ஒழிக்கின்ற சிலம்பின் செம்சீர் அது செவ்விய சீர்பொருந்திய சீருடன் அபயமிடும் கீதம் அடைக்கல கூச்சலிடும் இசை ஒளி அமையாது போதாது என்று அந்த பாரம் போதாது என்று நகமிசை சென்று வள்ளிமலைக்கு போய் ஆடி லீலை பேச்சோடு விளையாடி வனசரர் சந்தானம் வேடர்களின் குழந்தையும் நவையற குற்றமற்ற வகையில் இருந்து திணை விளைவித்தவளுமான வள்ளியின் லலித லாவண்யம் உள்ள ஒளிரும் அழகு அவிர் விளக்கம் உள்ள அலங்கார கொங்கையில் சேரும் சிந்தூர செந்நிற செல்வனே அல்லது வெற்றி மாலை அணிந்தவனே நமசரண் வணங்குகிறேன் உன்னுடைய திருவடியில் என்று உன்னை போற்ற எனக்கு அருள் புரிய வேண்டும்னு வேண்டுகிறார். ரெண்டாவது பதில ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வைக்கிறார் சுவாமி. என்னது? பகலிரவு உண்டான இருவரும் வண்டு ஆடும் பரிமள பங்கேறுகனும் மாலும் படிக நெடும் பார கட தட கம்பீர படைமுகம் செம்பால மணி மாலை முக படம் சிந்தூர கரியில் வரும் தேவும் முடிய அரண் தேவியுடனாட முழுது உலகம் தாவி எழுகடல் மண்டு ஊழி முடிவினும் அஞ்சாத பெருமாளேன்னு முடிக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தை கோப்புகள். என்ன சொல்றார்? பகல் இரவு உண்டான இருவர் சூரியனும் சந்திரனும் வண்டு விளையாடும் நறுமணம் உள்ள பங்கேறும் தாமரையில் விட்டிருக்கும் பிரம்மனும் மாலும் ஸ்படிகம் போல வெண்ணிறமுடையதும் மிக்க கனம் கொண்டதும் கடம் மதநீர் கொண்டதும் தடம் பெருமை வாய்ந்ததும் கம்பீரம் ஆர்ப்பரிப்பு வீறு கொண்டதும் படைமுகம் பருமை கொண்ட முகத்தில் செம்பால மணிமாலை செவ்விய அக்குமணி அல்லது வெள்ளை பாசிமணி மாலையும் அல்லது செவ்விய பாலம் நெற்றியில் மணிமாலையும் முகப்படம் முகத்திலிடும் அலங்கார துணியையும் கொண்டதும் சிந்தூரம் புகர் புள்ளி முகத்தை கொண்டதுமான கரியில் யானை மீது ஐராவதத்தின் மீது வரும் தேவும் இந்திரனும் முடிய இவர் முதலான யாவரும் அழிவுறும் காலத்தில் அரண் சிவபெருமான் பராசக்தியோடு நடனம் செய்ய முழுது உலகம் முழுதிலும் தாவி பறந்தெழுந்து 7 கடல்களும் நெருங்கி பொங்கும் ஊழி முடிவினும் முடிவு காலமாம் ஊழிக்காலத்தும் அச்சமின்றி விளங்கி நிற்கும் பெருமாளே நம சரண் என்று ஓத அருள்வாயன் கேட்கிறார். என்ன அற்புதமான பாடல். முதல்ல இந்த பாடல இருக்க முக்கிய குறிப்பு எடுப்போம். அகில நருஞ்சேரு, அதாவது அகிலினம் உறும் சேர்ந்து இதுக்கு பாடபேதம் உண்டு. அடுத்தது கொங்கை பாரமும் அதனால் இடைபோம் என்று சிலம்பு புலம்போது. ஏற்கனவே இதே கருத்தில் வர 2-3 பாடல்களை படிச்சிருக்கோம். நம்ம இந்த
ஒப்பு ரொம்ப அற்புதமாக விளக்கப்பட திருப்பூரில் படிச்சிருக்கோம். பகல் இரவு உண்டான பகல் இரவுண்டான இருவர் அப்படின்னா சூரியனும் சந்திரனும், அதை அற்புதமாக சொல்கிறார். அடுத்தது இந்த பாடத்தில் ஐராவத்துடைய வர்ணனை அற்புதமாக சொல்கிறார். பனைமுக செம்பால மணிமாலைங்கிறார். அடுத்தது அரண் தேவியோட நாடு, அரண் தேவியோட ஆடு, அதை நம்ம படிச்சிருக்கோம். அனைத்தையும் நடனமோடு துடைத்த பத்தினி பரத்தின் உச்சியில் நடனவில் உமையும்பார், ஏற்கனவே படிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பாடலில் சுவாமியுடைய ஸ்திரத்தை விளக்குறார். அதாவது ஊழி காலத்தில் எல்லாமே அழிஞ்சிடும், அப்பொழுதும் அசையாமல் அஞ்சாமல் விளங்கி நிலையாக நிற்கும் பெருமாளேன்னு எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்கிறார். அடுத்தது இந்த பாடலை வள்ளித்தாயாரை அற்புதமாக உருவப்படுத்தி வர்ணனைப்படுத்துது. முதல்ல வள்ளி எப்படி இருக்கா, முழுவதும் நறுமண கலவை, கஸ்தூரி தோய்ந்துள்ள மார்பகங்களில் மலை போல பருத்துள்ள அந்த மார்பகங்கள், அதில் இடுப்பு ஒடிஞ்சு போயிருமோன்னு பாதத்தில் விழுந்து ஒழிக்கின்ற சிலம்பின் செவ்விய சீர் பொருந்திய அந்த கூச்சல், அபய கூச்சலிடும் இசை ஒளி போதாதுன்னு வள்ளிமலைக்கு போய் லீலை பேச்சோடு விளையாடி வேடர்களின் தவப்புதல்வியான குற்றமில்லாத வகையிலிருந்து திணைப்பயிர் விளைவித்தவளுமாகிய வள்ளி நாச்சியாரின் லலித அவிர்கிறார். லலிதம்னா ஒளிரும், ஒளிரும் நளினமும் அணிகளின் விளக்கம் உள்ள அலங்காரமான மார்பில் அணையும் செந்நிற செல்வனே அப்படின்னு இதுவரைக்கும் வள்ளி, இந்த பாடலுடைய முதல் பகுதி பூரா வள்ளித்தாயார் அப்படியே வர்ணனை பண்ணுறார். தன் தாய் எப்படி வர்ணனை பண்ணுறார். அந்த வள்ளியை மார்பில் அணிந்து கொள்ளும் செந்நிற செல்வனே, உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி நான் உன்னை போற்ற அருள் புரிய வேண்டும்ங்கிற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த முதல் பகுதி ஒரு அற்புதமான வேண்டுதல் என்ன, ஏனல் வெளிவாழ் தன் லலிதாவின் சிங்கார தினம் ஒரு சிந்தூர நம போற்றி போற்றி திருப்பூர் போற்றில் இருக்கு, நம்ம சரண் என்று ஓத அருள்வாய். அடுத்தது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் புதுசாக பேர் வைக்கிறார். பகலிரவு உண்டான இருவர். அப்போ இந்த ஊழி காலத்தில் என்னெல்லாம் நடக்குது அதை பூரா விவரித்து, அந்த ஊழி காலத்திலும் அழியாமல் இருக்கும் பெருமாள், ஊழி முடிவினும் அஞ்சாத பெருமாள், எல்லாமே அழிஞ்சாலும் அழியாத ஒரே பொருள், நித்தியமான பொருள் எம்பெருமான் முருகன் ஒருத்தன் தான். அவனை வணங்கணும் அப்படின்னு இந்த பாடலை வேண்டுகிறார். இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குருநாதன் அருணா பெருமான் தொடர்லேயே சரணம் சொல்கிறார். முருகாஜன் பழனாபுரி இறைவனுக்கு அரோரா. முருகா 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 முருகா.